عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய வகுப்பில் இஸ்லாம் என்றால் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். ஒவ்வொரு முஸ்லிமும் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களும் ஏனைய மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய விஷயங்களையும் இன்றைய இந்த வகுப்பின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இஸ்லாம் என்றால் என்ன? இஸ்லாம் என்பது அல்லாஹ்வை மட்டும் வணங்குதல். அல்லாஹ்வை மட்டும் வணங்குதல், அவனுக்கு கட்டுப்படுதல். அல்லாஹ்வை வணங்குதல், அவனுக்கு கட்டுப்படுதல், அவனுக்கு பணிந்து நடக்குதல், இணை வைப்பையும் இணை வைப்போரையும் விட்டு விலகிக் கொள்ளுதல். இதுதான் இஸ்லாம். இஸ்லாத்தினுடைய உள்ளடக்கம் இதுல வந்துவிடும். அல்லாஹ்வை மட்டும் வணங்குதல், அல்லாஹுக்கு மட்டும் வணக்கத்தை செய்தல், ஏகத்துவம் படுத்துதல். இரண்டாவது அவனுக்கு கட்டுப்படுதல், மூணாவது அவனுக்கு பணிந்து நடக்குதல், நான்காவது இணை வைப்பையும் இணை வைப்பு செய்யக்கூடியவரையும் விட்டு விலகிக் கொள்ளுதல். இஸ்லாத்தில் 3 படித்தரங்கள் இருக்கின்றது. இஸ்லாத்தில் எத்தனை படித்தரங்கள் உள்ளன? 3 படித்தரங்கள் உள்ளன. ஒன்றாவது முதல் நிலை இஸ்லாம். முதல் நிலை என்னது? இஸ்லாம். இரண்டாவது நிலை ஈமான். மூன்றாவது நிலை இஹ்சான். இதுதான் மேல்நிலையாகும். இந்த 3 படித்தரங்களுக்கும் தூண்கள் இருக்கின்றது. 3 படித்தரங்களுக்கும் என்ன இருக்கின்றது? தூண்கள் இருக்கின்றன. இப்ப முதல் படித்தரம், ஆரம்ப படித்தரமாக இருக்கக்கூடிய இஸ்லாம். இஸ்லாத்தில் 5 தூண்கள் இருக்கின்றன. இஸ்லாத்தின் தூண்கள் எத்தனை? 5. ஒரு முஸ்லிம் அல்லாதவங்கள்ட்ட கூட இஸ்லாம்ல என்னன்னு கேட்டா இதை நம்ம இதுதான் எடுத்து சொல்லணும். இஸ்லாத்துல 3 படித்தரங்கள் இருக்கின்றது. இஸ்லாம், ஈமான், இஹ்சான். இந்த 3 படித்தரங்களுக்கும் தூண்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு படித்தரத்திற்கும் தூண்கள் இருக்கின்றது. அதில் முதல் படித்தரமாக இருக்கக்கூடிய இஸ்லாம், இஸ்லாத்தில் 5 தூண்கள் உள்ளன. முதல் தூண் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது. ஒரு முஸ்லிம் அல்லாதவங்க இஸ்லாத்தில் நுழைய வேண்டும் என்றால் அவங்க என்ன செய்ய வேண்டும்? இந்த முதல் தூணாக இருக்கக்கூடிய ஷஹாதத்தை நீயை மொழிந்துதான், உள்ளத்தால் ஏற்று நாவினால் மொழிந்துதான் இஸ்லாத்திற்குள் அவங்க நுழைய முடியும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற 2 சாட்சிகள் சொல்வது, இது முதல் தூண். எப்போது ஒரு அடியான் இந்த முதல் சாட்சியை, அதாவது முதல் தூணாக இருக்கக்கூடிய 2 சாட்சிகளை கூறுவாரோ அந்த அடியான் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டார். அல்லாஹ்வை மட்டும் உடல் உறுப்புகளால் அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடியவராக இருப்பார். எப்போது ஒரு மனிதர் ஷஹாதத்தைனியை உள்ளத்தால் ஏற்று நாவினால் கூறுவாரோ அவர் உடல் உறுப்புகளால், நாவினாலும் சரி இதர உடல் உறுப்புகளாலும் அவர் அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடியவராக இருப்பார். அவர் ஒருபோதும் கல்லையோ மண்ணையோ மனிதனையோ அல்லது செத்து விட்டவரையோ என்ன செய்ய மாட்டார்? ஒருபோதும் வணங்க மாட்டார். இதர ஏனைய எந்த படைப்புகளையும், அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எந்த படைப்புகளையும் அவர் ஒருபோதும் வணங்கக்கூடியவராக இருக்க மாட்டார். எப்போதும் அவர் அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடியவராக இருப்பார்.
இரண்டாவது தூண் தொழுகை. தொழுகையை நிலைநாட்டுதல். தொழுகை அல்லாஹு தஆலா இந்த தொழுகையை சூரியனுடைய சுழற்சியை அடிப்படையாக வைத்து 5 நேரங்களில் 5 நேர தொழுகைகளை கடமையாக்கி இருக்கின்றான். அல்லாஹு தஆலா சூரியனுடைய சுழற்சியை அடிப்படையாக வைத்து 5 நேரங்களில் 5 நேர தொழுகைகளை கடமையாக்கி இருக்கின்றான். அதில் முதல் நேர தொழுகை ஃபஜ்ர் தொழுகை. ஃபஜ்ர் தொழுகையினுடைய நேரம் எப்போது ஆரம்பமாகிறது, எப்போது முடிகிறது? விடியற் காலை புலர்ந்ததிலிருந்து சூரியன் உதயமாகும் வரை ஃபஜ்ருடைய தொழுகையினுடைய நேரமாகும். சரிங்களா? எப்போது அல் ஃபஜ்ரு சாதிக், விடியற் காலை புலர்ந்து வருகிறதோ அப்போதிலிருந்து ஃபஜ்ருடைய நேரம் ஆரம்பமாகி சூரியன் உதயமாகும் வரைக்கும் ஃபஜ்ருடைய தொழுகை நேரம் இருக்கிறது. இரண்டாவது நேர தொழுகை துஹர் நேரம். துஹர் நேர தொழுகை துஹர் தொழுகையினுடைய நேரமாகிறது சூரியன் உச்சி சாய்ந்ததிலிருந்து ஆரம்பமாகிறது. எப்போது சூரியன் உச்சியிலிருந்து சாயுமோ அப்போது ஒவ்வொரு பொருளினுடைய நிழல் கிழக்கை நோக்கி ஏற்பட ஆரம்பிக்கும். ஒவ்வொரு பொருளின் நிழல் கிழக்கை நோக்கி ஏற்பட ஆரம்பிக்கும். சூரியன் உச்சியில இருக்கும் போது நிழல் இருக்காது. சூரியன் உச்சியிலிருந்து சாயும் போது நிழலானது கிழக்கை நோக்கி ஏற்படும். அப்ப கிழக்கை நோக்கி நிழல் சாய்ந்ததிலிருந்து துஹருடைய நேரம் ஆரம்பமாகி ஒவ்வொரு பொருளின் நிழல் அதனுடைய நீளத்தின் அளவு வருகின்ற வரைக்கும் துஹருடைய தொழுகை நேரம் இருக்கிறது. எப்போது ஒவ்வொரு பொருளினுடைய நிழல் அதனுடைய நீளத்தின் அளவு வந்து விடுமோ அப்போது துஹருடைய தொழுகை நேரம் முடிவடைந்து விடுகிறது. அதிலிருந்து அசருடைய தொழுகை நேரம் ஆரம்பமாகும். நீளம் ஒவ்வொரு பொருளினுடைய நிழல் அதனுடைய நீளத்தின் அளவு வரும். எப்போது வந்து விட்டதோ அப்போது துஹருடைய நேரம் முடிந்துவிடும். அதுக்கு அடுத்ததாக அடுத்த தொழுகை நேரமான அசர் தொழுகை நேரம் ஆரம்பமாகிவிடும். அசர் தொழுகையினுடைய நேரம் ஒவ்வொரு பொருளின் நிழல் அதனுடைய நீளம் வந்ததிலிருந்து ஆரம்பமாகி சூரியன் மறைவதற்கு முன்பாக வெண்ணிறமாக பூமிக்கு நெருக்கமாக அருகாமையில் வருகின்ற வரைக்கும் அசருடைய நேரம் இருக்கிறது. எப்போது சூரியன் நல்லா வெண்ணிறமாக மறையக்கூடிய அந்த நிலைக்கு வந்து விடுமோ அப்போது அசருடைய தொழுகை நேரம் முடிந்துவிடும். சரிங்களாமா? அதுக்கு அடுத்ததாக 4வது நேர தொழுகை மகரிப் தொழுகையாகும். மகரிப் தொழுகையினுடைய நேரம் எப்ப தொடங்குகிறது? மகரிப் தொழுகையினுடைய நேரம் சூரியன் மறையும் நேரத்திலிருந்து ஆரம்பமாகிறது. சூரியன் மறைந்த நேரத்திலிருந்து ஆரம்பமாகி மேற்கினுடைய அந்த செவ்வானம் மறையும் வரைக்கும் மகரிபுடைய நேரம் இருக்கிறது. சூரியன் மறைந்ததிலிருந்து மறையக்கூடிய அந்த நேரத்திலிருந்து மகரிபுடைய நேரம் ஆரம்பமாகி எது வரைக்கும் இருக்கிறதுமா? மேற்கினுடைய செவ்வானம் சூரியன் மறைந்த பிறகு ஏற்படக்கூடிய செவ்வானம் மறையும் வரைக்கும் மகரிபுடைய நேரம் இருக்கிறது. அடுத்ததாக இறுதியாக இருக்கக்கூடிய 5வது நேரம், 5வது தொழுகை என்ன தொழுகை? இஷா தொழுகை. இஷா தொழுகையினுடைய நேரமாகிறது செவ்வானம் மேற்கு திசையில் காணப்படக்கூடிய இந்த செவ்வானம் மறைந்ததிலிருந்து ஆரம்பமாகி இரவினுடைய பாதி இரவு வரைக்கும் இஷாவுடைய தொழுகை நேரம் இருக்கிறது. எப்போது இரவினுடைய பாதி நேரம் வந்துவிட்டதோ இஷா தொழுகை நேரம் முடிந்து விடுகிறது. சில பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த நேரம் தெரியாதனால ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னால் வரைக்கும் என்ன செய்யறாங்க? இஷா தொழுகையை சில சமயங்களை பிற்படுத்துறாங்க. அது தவறு. இஷா தொழுகை நேரம் எதோடு முடிந்து விடுகிறது? இரவினுடைய பாதியோடு முடிந்து விடுகிறது. அதை எப்படி நம்ம கணக்கிடுவது? சூரியன் எப்போது மறைகிறதோ அப்போதிலிருந்து இரவு ஸ்டார்ட் ஆகுது. அல் ஃபஜ்ரு சாதிக், விடியற் காலை எப்போது புலருகிறதோ அது வரைக்கும் இரவு நேரம் இருக்கிறது. அப்ப உதாரணமாக 5 மணிக்கு சூரியன் மறைந்து விடியற் காலை 5 மணிக்கு புலருகிறது என்று சொன்னால் 11 மணி வரைக்கும் என்ன செய்யலாம்? இஷாவை தொழலாம். அதுக்கு மேல இஷாவுடைய நேரம் முடிந்துவிடும். சரிங்களா?
இந்த 5 நேர தொழுகைகளை நிலைநாட்டுவது ஒரு முஸ்லிம் மீது கடமையாக்கப்பட்டுள்ள இஸ்லாத்தினுடைய 2வது தூணாகும். இந்த தொழுகையில என்னென்ன நிலைகள் எல்லாம் இடம்பெறுகிறது? என்னென்ன நிலைகள் இடம்பெறுகிறது பாருங்க. 1வது நிற்பது. தொழுகையில நிற்கும் நிலை இடம்பெறுகிறது. 2வது ஓதுதல். ஓதக்கூடிய நிலைகள் இடம்பெறுகின்றன. நாவினால் செய்யக்கூடிய வணக்கங்கள், அல்லாஹ்வை புகழுதல், அல்லாஹுடைய வேதத்தை ஓதுதல் இந்த தொழுகையில இடம்பெறுகிறது. இதெல்லாம் நாம தெரிந்து மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும். தொழுகைனா என்ன அப்படின்ற ஒரு முஸ்லிம் அல்லாத உங்ககிட்ட வந்து கேட்டா எப்படி சொல்லணும்? தொழுகை என்பது இறைவனால் சூரியனுடைய சுழற்சி அடிப்படையாக வைத்து கடமையாக்கப்பட்டுள்ள வணக்கமாகும். இறைவன் 5 நேரங்களில் இந்த வணக்கத்தை கடமையாக்கி இருக்கின்றான். இந்த வணக்கத்தில் இடம்பெறக்கூடிய செயல்கள் என்னென்ன? நிற்பது. 2வது என்ன? ஓதுதல், அல்லாஹுவை நினைப்பது. 3வது என்ன? குனிதல். அதற்கு அரபியில் என்ன பெயர் சொல்லப்படும்? ருக்கூ செய்தல். 4வது சுஜூது செய்தல், சிரம் பணிதல். 5வது உட்காருதல். இவைகள் அனைத்தும் தொழுகையில் இடம்பெறக்கூடிய செயல்களாகும். சரிங்களா? அல்லாஹு தஆலா இந்த தொழுகையின் மூலமாக உடல் உறுப்புக்கான வணக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றான். தொழுகையில நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அனைத்து உறுப்புகளான வணக்கம் அங்க இடம்பெறுகிறது. சரிங்களா? கை, கால்கள், முகம். சரிங்களா? அதே போல சிந்தனை கூட தொழுகையில என்னவாக இருக்க வேண்டும்? ஒருநிலைப்படுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும். அதே போல் நாவுக்கும் தொழுகையில என்ன உண்டு? வணக்கம் உண்டு. நாவு என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹுடைய வேதத்தை ஓத வேண்டும். அல்லாஹ்விடத்திலே பாவமன்னிப்பு தேட வேண்டிய இடத்தில் பாவமன்னிப்பு தேட வேண்டும். அல்லாஹ்வை புகழ வேண்டிய, பெருமைப்படுத்த வேண்டிய நேரங்களில் அல்லாஹ்வை பெருமைப்படுத்தி கொண்டு இருக்க வேண்டும். அப்ப தொழுகை என்பது மனிதனுடைய நாவு மற்றும் உடல் உறுப்புக்கான வணக்கமாக இருக்கிறது. எனவே தான் அல்லாஹு தஆலா தொழுகை பற்றி சொல்லும் போது இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை மனிதனை என்ன செய்கிறது? தன்ஹா தடுக்கிறது. பாவமான அருவருப்பான செயல்களிலிருந்து தொழுகை மனிதனை தடுக்கிறது என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகிறான். உண்மையில் ஒரு அடியான் இந்த தொழுகை என்ற வணக்கத்தை உள்ளச்சத்துடன் சரியாக அந்த தொழுகையினுடைய முறைகளை பேணி தொழுவாரையானால் அந்த தொழுகை அந்த அடியானை பாவமான அருவருப்பான செயல்களிலிருந்து தடுக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் இந்த தொழுகை பாருங்க, இது உலக ரீதியாக நம்ம பார்த்தாலும் அது என்னவாக இருக்கிறது? உடல் உறுப்புகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டிஸ், ஒரு உடல் பயிற்சியை போலவும் இருக்கிறது. மருத்துவர்கள் இந்த தொழுகையின் மூலமாக ஏராளமான உடல் உறுப்புகளுக்கு நன்மைகள் கிடைக்கின்றன என்பதாக மருத்துவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் ஒரு முஸ்லிம் இறைவனை வணங்குவதன் மூலமாக இந்த உலகத்திலும் உடல் ஆரோக்கியத்தை பெறுகிறார், மறுமையிலும் இந்த தொழுகையின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெறுகிறார். இம்மையில் இந்த தொழுகை மனிதனை பாவமான செயல்களிலிருந்து பாதுகாக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. இப்ப இவ்வளவு விஷயங்களை ஒரு முஸ்லிம் அறிந்து செயல்படணும். மற்ற முஸ்லிம் அல்லாதவங்களுக்கு இந்த தொழுகையை பற்றி இவ்வாறு என்ன செய்ய வேண்டும்? எடுத்து சொல்ல வேண்டும். அடுத்ததாக இஸ்லாத்தினுடைய 3வது தூண் என்ன தூண்? ஜகாத்தை கொடுத்தல். இந்த 3வது தூண் செல்வந்தர்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ள கடமையாகும். யார் யாரிடம் செல்வம், தங்கமாக இருந்தால் 85 கிராம் தங்கம் இருக்கிறதோ, வெள்ளியாக இருந்தால் 595 கிராம் வெள்ளி இருக்கிறதோ அவர்கள் மீது ஜக்காத்து கொடுப்பது கடமையாகும். 2.5% என்ன செய்வாங்க? ஜக்காத்தாக ஒவ்வொரு ஆண்டும் ஏழைக்கு அந்த ஜக்காத்து பணத்தை என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். இதன் மூலமாக இந்த உலக ரீதியாக கிடைக்கக்கூடிய அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன? மனிதன் செல்வத்துக்கு அடிமைப்பட்டு இல்லாமல் அல்லாஹுக்கு பணிந்து அல்லாஹுக்கு அடிமையாக நான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை அந்த செல்வத்திற்கு அந்த அல்லாஹ் கொடுத்த செல்வத்திற்கு அல்லாஹ் கடமையாக்கிய அந்த ஜக்காத்துடைய பணத்தை அவன் கொடுக்கும் போது அவனுடைய உள்ளம் தூய்மையாகிறது.
அல்லாஹுக்கு மட்டும் பணியக்கூடியவனாக அவன் ஆகிவிடுகிறான். செல்வத்திற்கு அடிமை இல்லை, நான் அல்லாஹுக்குத்தான் அடிமை என்ற நிலை அவனுக்கு ஏற்படுகிறது. செல்வத்தில் இருக்கக்கூடிய அழுக்கானது ஜகாத் கொடுப்பதன் மூலமாக அது தூய்மைப்படுத்தப்படுகிறது. மேலும் இந்த உலகத்தில் செல்வத்திற்கான ஜகாத்தை ஒரு செல்வந்தர் கொடுக்கும் போது அது ஏழைகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக, ஏழைகளை ஆதரிக்கக்கூடியதாகவும் இந்த வணக்கம் இருக்கிறது. மறுமையில் அல்லாஹு தஆலா ஒரு அடியான் இந்த வணக்கத்தை சரியாக நிறைவேற்றுவதன் மூலமாக பல மடங்கு கூலியை கொடுக்கின்றான், பல மடங்கு நன்மையை கொடுக்கின்றான். இந்த உலகத்தில் அவன் சேர்த்து வைத்திருந்த தங்கம் நாளை மறுமையில் அவனுக்கு ஏற்படக்கூடிய தண்டனையிலிருந்து பாதுகாக்கக்கூடியதாக ஆகிவிடுகிறது. எப்போது? அதற்கான ஜக்காத்தை அவன் நிறைவேற்றும் போது. வருஷம் கொடுக்கணும். ஒவ்வொரு செல்வத்திற்கும் அல்லாஹ் கொடுத்துள்ள ஜக்காத் கடமையாக்கப்பட்டுள்ள அந்த செல்வத்திற்கு வருஷம் என்ன செய்ய வேண்டும்? ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அதன் மூலமாக மறுமையினுடைய தண்டனையிலிருந்து அந்த அடியான் பாதுகாக்கப்படுகிறார். இம்மையிலும் அவரும் சுத்தமாக்கப்பட்டு அவருடைய செல்வமும் சுத்தமாக்கப்பட்டு ஏழைகளுக்கு அது பயனுள்ளதாக ஆகிவிடுகிறது. இது மூன்றாவது கடமை தூண். நான்காவது தூண் என்ன தூண்? நோன்பு. ரமதான் மாதம் நோன்பு நோற்றல். ரமதான் மாதம் வந்துவிட்டால் முஸ்லிம்கள், வயதுக்கு வந்தவங்க, நோன்பு வைப்பது யார் மீது கடமையாக்கப்பட்டுள்ளதோ அத்தகைய மக்கள், அத்தகைய முஸ்லிம்கள் நோன்பு வைப்பது கட்டாயம் கடமையாகும். ரமதான் மாதம் முழுவதும் நோன்பு நோற்பது என்னதுமா? கட்டாய கடமையாகும். நோன்பு என்பது என்ன? விடியற்காலை உதயமானதிலிருந்து, சூரியன் உதயமாவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த விடியற்காலை அல் ஃபஜ்ர் சாதிக் என்று சொல்லப்படும். அல் ஃபஜ்ர் சாதிக் உதயமானதிலிருந்து சூரியன் மறைகின்ற வரைக்கும் உண்ணுதல், பருகுதல், இல்லறம் கொள்ளுதல், இன்னும் நோன்பிலே தடை செய்யப்பட்ட செயல்பாடுகளிலிருந்து விலகி கொள்வதுதான் நோன்பு என்ற வணக்கமாகும். நோன்பு என்ற வணக்கத்தின் மூலமாக ஒரு மனிதன் என்னென்ன நலவுகளை இந்த உலகத்திலே பெறுகிறான்? அவனுடைய உடல் உறுப்புகள் சுத்தமாக்கப்படுகிறது, அவனுடைய செயல்பாடுகள் ஒருநிலைப்படுத்தப்படுகிறது, அல்லாஹ் ஏவிய கட்டளை பிரகாரம் செயல்படக்கூடிய ஒரு பண்படுத்தக்கூடிய நிலை ஏற்படுகிறது, அல்லாஹ் தடுத்த காரியங்களை விட்டு விலகி கொள்ளக்கூடிய நிலை ஏற்படுகிறது. பாருங்க, நோன்பாளி கத்துவது கூடாது, நோன்பாளி பொய் பேசுவது கூடாது, நோன்பாளி பொய்யான காரியங்களை செய்வது கூடாது. உதாரணமாக படம் பார்ப்பது கூடாது, நோன்பாளி பாட்டு கேட்பது கூடாது, நோன்பாளி நோன்பு இல்லாத காலங்களில் சாப்பிடலாம், நோன்பு இருக்கும்போது என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. அப்ப இந்த மாதிரியான கட்டுப்பாடுகளின் மூலமாக மனிதன் தன்னை கண்ட்ரோல் பண்ணி கொள்ளக்கூடிய நிலை ஏற்படுகிறது இந்த உலகத்தில். உடல் ரீதியாக மருத்துவர்கள் நிறைய நன்மைகள் ஏற்படுவதாக, இந்த நோன்பின் மூலமாக மனிதன் நிறைய நன்மைகள் அடைகிறான் என்பதாக மருத்துவர்கள் கூறுகிறார். நீங்க பாத்தீங்க சொன்னா குடல் சுத்தமாக்கப்படுகிறது. அந்த கிட்னி, சிறுநீரகம் இருக்கிறது, அது எப்போதுமே நம்ம சாப்பிடும்போது இயங்கிக் கொண்டே இருக்கும். நீண்ட நேரமாக நம்ம சாப்பிடாம தண்ணீர் குடிக்காமல் இருக்கும்போது அந்த சிறுநீரகத்திற்கு ஓய்வு கிடைக்கிறது. அதனால் மீண்டும் அது செயல்படும் போது நல்ல புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய நிலை அதற்கு ஏற்படுகிறது. மேலும் மனிதருக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகிறது. சாப்பாட்டு பிரியர்களுக்கு சாப்பிடாமல் இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி அதுல கொடுக்கப்படுகிறது. ஏழைகள், பசியோடு இருக்கக்கூடிய ஏழைகளுடைய உணர்வை உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலை இந்த நோன்பின் மூலமாக ஏற்படுகிறது இந்த உலகத்தில். இன்னும் ஏராளமான பயன்களை மனிதர்களுக்கு இந்த வணக்கத்தின் மூலமாக அல்லாஹ் கொடுக்கிறான். மறுமையில் பார்த்தால் நோன்பாளிகளுக்கு அல்லாஹு தஆலா ரய்யான் என்ற வாசல் வழியாக சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறான். நோன்பாளிக்கு அல்லாஹு தஆலா அவன் கணக்கில்லாமல் கூலியை கொடுக்கிறான். அப்ப இந்த உலகத்திலும் நோன்பு நோட்பதன் மூலமாக மனிதன் ஏராளமான மருத்துவ ரீதியாக பயன்களையும், தன்னை பண்படுத்தக்கூடிய பண்பாட்டு ரீதியாக நிறைய பயன்களையும் மனிதன் அடைகிறான். மற்ற மனிதருடைய பசியை உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலையும் ஏற்படுகிறது. மறுமையிலும் இறைவிடத்தில் ஏராளமான நன்மைகளை மனிதன் நோன்பு என்ற வணக்கத்தின் மூலமாக பெறுகிறான். இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டும்.
இறைவன் நமக்கு கடமையாய்க்கு இருக்கக்கூடிய வணக்கங்கள் அனைத்துமே இம்மையிலும் மறுமையிலும் ஏராளமான நன்மைகளை தரக்கூடிய வணக்கங்களா. இறுதியான வணக்கம், இறுதியான தூண் என்ன? இஸ்லாத்தினுடைய இறுதியான தூண் என்ன? இறுதியான தூண் என்னமா? ஹஜ் செய்தல். இதுவும் செல்வந்தர்கள் மற்றும் உடல் ஆரோக்கியம் உள்ளவர்கள் மீது கடமையாகும். இப்ப இந்த கடமையின் மூலமாக இந்த உலக ரீதியாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன பாருங்க. என்னமா? பாவங்கள் மன்னிக்கப்படுது. அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், நன்மைகள் நிறைந்த ஹஜ்ஜாகிறது, சொர்க்கத்தை பெற்றுக் கொடுக்கிறது. உண்மையாக அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்தவர், அவர் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக ஹஜ்ஜுடைய வணக்கத்தை முடித்து வரும்போது அவர் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக வருகிறார். மேலும் மனிதனுடைய பெருமையை அகற்றக்கூடியதாக இருக்கிறது. எல்லோரும் சமம்தான் என்ற சமத்துவத்தை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. பாருங்க, எல்லாம் செல்வந்தர்களாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, தலைவராக இருந்தாலும் சரி, எல்லோருமே நாங்கள் அனைவரும் அல்லாஹ்வுக்கு அடிமை என்ற ஒரு சிந்தனையை கொடுக்கிறது. மஹ்ஷர் மைதானத்தில் நிற்கக்கூடிய அந்த சிந்தனையை அது ஏற்படுத்துகிறது. பாருங்க, ஹஜ்ஜுக்காக செல்லக்கூடிய எல்லோருமே இஹ்ராம் அணியும் போது ஆண்களாக உள்ளவங்க எல்லா ஆடைகளையும் களைந்து விட வேண்டும். அவங்க எதை மட்டும்தான் உடுத்த வேண்டும்? வெண்ணிற மேல ஒரு ஆடை, கீழே ஒரு ஆடை மட்டும்தான். அவர் செல்வந்தரா இருந்தாலும் அதை தான் உடுத்தணும். உள்ளாடைகள் எதுவுமே உடுத்தக்கூடாது. அப்ப எல்லோருமே சமம்தான் என்ற நிலையை அது உணர்த்துகிறது. பிராக்டிக்கலா உணர்த்துது. செல்வந்தர் ஏழை எல்லாரும் சரி சமமாக அருகிலேயே பகட்டான எந்த ஆடையும் இல்லாமல் எல்லோரும் சமமான வெண்ணிற ஆடை அணிந்து கொண்டு தவாஃப் சுத்தக்கூடிய நிலை அங்கு இருக்கிறது. எல்லோருமே அரஃபா என்ற மைதானத்துல போய் நிற்கக்கூடிய நிலை, அங்க தங்கக்கூடிய நிலை. அது யாருடைய கட்டளை? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்கி செயல்படக்கூடிய செயல். அங்க போய் அவங்க பெரிய மாளிகையில் இருக்க முடியுமா? இல்ல. அங்க எப்படித்தான் இருக்கணும்? வெட்ட வெளியில தான் அரஃபாவுடைய மைதானத்துல ஹஜ் வணக்கத்தை செய்யும் போது நிற்க வேண்டும். தவாஃப் செய்யும் போது அவங்க, நான் செல்வந்தர், நான் ஊர்ல பெரிய தலைவராக இருக்கிறேன், நான் மருத்துவர் என்பதாக அவங்க காரணம் காட்டி அவங்க தவாஃபுடைய வணக்கத்தை வேற விதமா செய்ய அனுமதி உண்டா? இல்லை. எல்லோருக்கும் சமம்தான். 7 சுற்று என்ன செய்ய வேண்டும்? காபாவை சுற்றி வலம் வர வேண்டும், இல்லையா? அப்ப இந்த வணக்கம் இந்த உலகத்தில் மஹ்ஷர் மைதானத்தில் மனிதன் நிற்கக்கூடிய நிலைகளை உணர்த்தி காட்டுகிறது. மனிதன் அல்லாஹுக்கு முன்னால் சமம். எல்லாரும் அடிமைதான். செல்வந்தனாக இருந்தாலும் வேறொரு அவருக்கு அந்தஸ்து அல்லாஹ்கிட்ட கிடையாது. அந்தஸ்து என்பது அல்லாஹ்விடத்தில் இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், அல்லாஹ்விடத்தில் உங்களில் சிறந்தவர், கண்ணியத்திற்குரியவர் யார் என்று சொன்னால் உங்களில் அல்லாஹுவை அதிகமாக அஞ்சி நடப்பவரே என்று அல்லாஹு தஆலா திருமலை கூறி காட்டுகிறான். அந்த சிந்தனையை உணர்த்தக்கூடியதாக அந்த வணக்கம் இருக்கிறது. அப்ப இம்மையிலும் மனிதனுடைய பெருமையை அகற்றி, ஆணவத்தை அகற்றி, சமத்துவ எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடியதாக, எல்லோரும் சமம்தான் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த வணக்கம் இருக்கிறது. மறுமையிலும் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய, பாவ மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய உயர்ந்த வணக்கமாக இது இருக்கிறது. உண்மையா? அடுத்து இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எதை பற்றி பார்த்தோம்? இஸ்லாத்தினுடைய 5 தூண்களை பற்றி தெரிந்து கொண்டோம். அடுத்ததாக இஸ்லாத்தினுடைய அடுத்த படித்தரம் என்ன? ஈமான். இந்த 5 தூண்களை ஒரு மனிதன் செய்யும் போது அவருக்கு என்ன சொல்லப்படும்? முஸ்லிம் என்று சொல்லப்படும். இந்த 5 தூண்களை செய்யக்கூடியவருக்கு பெயர் என்ன சொல்லப்படுமா? முஸ்லிம். இவர்தான் முஸ்லிம். ஒருவர் இந்த 5 தூண்களை செய்தால் அவர் முஸ்லிம். அவர் மறுமையில் எங்கே போய்விடுவார்? சொர்க்கத்தில் போய்விடுவார். வேற எதுவுமே அவர் செய்யல. வேற எதுவுமே செய்யாம இந்த 5 மட்டும் ஒருவர் அழகாக செய்கிறார் என்று சொன்னால் அவருக்கு முஸ்லிம் என்று சொல்லப்படும். நாளை மறுமையில் அவர் சொர்க்கம் சென்று விடுவார். சரிங்களா? இல்ல யாருக்காவது சந்தேகம் உண்டா? இதுதான் இஸ்லாம். ஒரு முஸ்லிம்டா இதான் முஸ்லிமுடைய பண்புகள் இப்படித்தான் இருக்கும். இதுல ஒருவர் இந்த தூண்களில் ஒன்றை செய்யாமல் மறுத்து விடுவாரையானால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார். இதை செய்யும் போது அந்தந்த இப்ப தொழுகையா இருந்தா தொழுகை எல்லா நேரத்திலும் எல்லா சமயத்திலும் கடமையான ஒரு வணக்கமாகும். நோன்பாக இருந்தால் அது நோன்பு நோக்கக்கூடியவர்கள் மீது கடமையாகும். ஜக்காத்தாக இருந்தால் செல்வந்தர்கள் மீது கடமையாகும்.
ஹஜ்ஜாக இருந்தால் செல்வந்தர்கள் உள்ள ஆரோக்கியம் உள்ளவர்கள் மீது கடமையான ஒரு வணக்கமாகும். அந்தந்த வணக்கங்களை அந்தந்த மக்கள் என்ன செய்ய வேண்டும்? சரியாக செய்து வர வேண்டும். சரிங்களா? அப்ப செய்யக்கூடிய ஆற்றல் இருந்தும் மார்க்கத்தினுடைய சலுகை ஏதுமே இல்லாமல் ஒருவர் இந்த வணக்கங்களை மறுத்து விடுவாரையானால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார். அல்லாஹ் பாதுகாப்பான். அடுத்ததாக இஸ்லாத்தினுடைய 2வது படித்தரம், முஸ்லிமை விட மேல்நிலைக்கு செல்லக்கூடிய நிலைதான் ஈமான். ஈமான்ல எத்தனை தூண்கள் இருக்குது? 6 தூண்கள் இருக்குது. 6 தூண்கள் இருக்குது. இப்ப மேல சொன்ன முஸ்லீம் பாத்தீங்கன்னா அவர் தொழுவாரு, நோன்பு காலம் வந்தா நோன்பு வைப்பாரு, அதுக்கடுத்து செல்வம் இருந்தா ஜக்காத்து கொடுப்பாரு, அதே போல ஹஜ்ஜு செய்வார். அதுக்கு மேல அவருக்கு நிறைய விஷயங்கள் அந்த மார்க்க ரீதியாக நிறைய விஷயங்கள் தெரியாது, நார்மலான காரியங்களை செஞ்சு கொண்டு அவர் போய் கொண்டிருப்பார். ஆனால் பாவத்தை விட்டு விலகியவராக இருப்பார், பிதஆக்களை விட்டு விலகியவராக இருப்பார். இதெல்லாம் கண்டிஷன். பிதஆக்கள் செய்யக்கூடாது, மார்க்கத்தில் இல்லாத அனாச்சாரங்களை விட்டு விலகி இருக்கணும். தர்கா வழிபாடு இந்த போன்ற நிறைய வழிபாடுகளை விட்டு விலகியவராக இருப்பாரையானால் அல்ஹம்துலில்லாஹ் சொர்க்கம் போயிடுவார். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதை விட மேல்நிலையை பெற்றுத்தரக்கூடிய நிலைதான் ஈமானுடைய நிலை. ஈமானுடைய தூண்கள் 6. முதலாவது தூண் என்னமா? ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு நம்பிக்கை கொள்ளுதல். இப்ப ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வை பற்றி நம்பிக்கை கொள்ள அல்லாஹுடைய பெயர்களை அறிந்து கொள்கிறார், அல்லாஹுடைய பண்புகளை அறிந்து கொள்கிறார். சரிங்களா? அல்லாஹுக்கு இல்லாத பண்புகள் என்னென்ன என்பதை அறிந்து அதை விளங்கி செயல்படக்கூடியவராக இருப்பாரையானால் இவருடைய செயல்பாடு முஸ்லிமை விட இன்னும் கூடுதலாக இடம்பெறும், இன்னும் நம்பிக்கை அதிகமாக இருக்கும். அல்லாஹ் அலீமுன், அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். பஸ்ஸீருன், அல்லாஹ் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். அவனுக்காக இந்த வணக்கத்தை நான் செய்வேன். தவறு செய்ய ஒரு எண்ணம் வரும்போது அல்லாஹ் பஸ்ஸீர், அல்லாஹ் பார்க்கக்கூடியவன், இந்த பாவத்தை விட்டு நான் விலகிக் கொள்வேன் என்று அவர் விலகிக் கொள்ளக்கூடியவராக இருப்பார். அல்லாஹ்வை பற்றி விளங்கி இருப்பார். சாதாரணமாக சூரத்துல் இக்லாஸுடைய அர்த்தத்தை விளங்கி இருப்பார். சூரா இக்லாஸுடைய அர்த்தம் என்ன? குல் ஹுவல்லாஹு அஹத் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் கூறுகிறான், குல் நபியே கூறுவீராக, அல்லாஹ் அவன் ஒருவனாக இருக்கின்றான். அல்லாஹு ஸமத், அவன் படைப்புகளின் பக்கம் தேவையற்ற படைப்புகளின் தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய தலைவனாக இருக்கின்றான். லம் யலித் வலம் யூலத், யாராலும் பெற்றெடுக்கப்படவும் இல்லை, யாரையும் அவன் பெற்றெடுக்கவில்லை. அவனுக்கு குழந்தையும் இல்லை, அவனுக்கு தாய் தந்தையர் மனைவி யாரும் கிடையாது. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுக்கு நிகராக யாரும் இல்லை, ஒருவரும் கிடையாது. இது போல நிறைய அவனை பற்றியான பெயர்களையும் பண்புகளையும் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான். ஒரு முஃமின் அல்லாஹுவை பற்றி அல்லாஹ் கூறக்கூடிய செய்திகளை நம்பிக்கை கொள்வார், அதை கற்று நம்பிக்கை கொள்வார், அதன் பிரகாரம் செயல்படக்கூடியவராக இருப்பார். இது முதல் தூண். 2வது தூண் என்ன? வானவர்களை கொண்டு ஈமான் கொள்ளுதல். வானவர்களை கொண்டு ஈமான் கொள்ளுதல். வானவர்களை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனில் என்னென்ன செய்திகளை கூறியிருக்கின்றானோ அவற்றையெல்லாம் அவர் நம்பிக்கை கொள்வார். அப்ப எனவே அவருடைய செயல்பாடு இன்னும் என்னவாக ஆகும்? இன்னும் அல்லாஹுக்கு பிடித்தமாக செய்யக்கூடியவராக ஆகிவிடுவார். உதாரணமாக கிராமன் காத்திபீன் யஅலமூன மா தஃஅலூன், அல்லாஹு தஆலா சில மாணவர்களை பற்றி சொல்லும் போது சூரத்துல் இன்ஃபிதாரில் கூறுகிறான், வ இன்ன அலைக்கும் லஹாஃபிதீன், நிச்சயமாக உங்கள் மீது பாதுகாவலர்கள் கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க, சங்கைமிகு எழுத்தாளர்கள், நீங்கள் செய்வதையெல்லாம் எழுதுகிறார்கள். யஅலமூன மா தஃஅலூன், நீங்கள் செய்வதையெல்லாம் அவர்கள் அறிகிறார்கள். அப்ப இத ஒரு மூமின் நம்பிக்கை கொள்வார். அவருடைய வயதுக்கு வந்ததிலிருந்து அவர் விளங்கிக் கொள்வார். அவருடைய நம்பிக்கை இப்படி இருக்கும், மௌத்தார வரைக்கும் என் கூட வானவர்கள் இருக்கிறாங்க, அவங்க என்ன செய்யறாங்க, என்னுடைய அனைத்து செயல்களையும் ரெக்கார்ட் பண்றாங்க. ஏதாவது தப்பு பண்ணிட்டா உடனே என்ன செய்வாரு, அதை அழிக்கிறதுக்காக பாமணிப்பு தேடுவார், நல்லது செய்வாரு, அந்த செயல் விலகிக் கொள்ள முயற்சி செய்வார். இவர் யாரு? அவர் அல்லாஹ்வை கொண்டு நம்பிக்கை கொண்டு வானவர்களை நம்பிக்கை கொண்டு செயல்படக்கூடியவர். நன்மை செய்தால் அவர் புரிந்து கொள்வார்,
இந்த நன்மை செய்ய அல்லாஹு தஆலா அவன் தான் எனக்கு ஆற்றலை கொடுத்தான், இது என்னவாக்கப்பட்டுள்ளது, ரெக்கார்ட் செய்யப்பட்டுள்ளது. சந்தோஷப்படுவார். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு இபாதாவை செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட யா அல்லாஹ் இந்த இபாதாவை ஏற்றுக்கொள் என்று பயத்தோட துஆவும் செய்வாரு. அதோட சந்தோஷம் படுவாரு. இந்த இந்த இபாதாவுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், நன்மையை தருவான். அதற்கு ரெக்கார்டாக யார் செஞ்சிருக்கிறாங்க, இந்த வானவர்கள் எழுதியிருக்கிறாங்க. இது போல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், மலக்குல் மௌத், அல்லாஹ் கூறியிருக்கக்கூடிய வானவர்களுடைய பெயர்களையும் செயல்பாடுகளையும் அறிந்து கொள்வார். இது 2வது தூண். 3வது தூண் என்ன, வேதங்களை அறிந்து கொள்ளுதல். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறியிருக்கக்கூடிய வேதங்கள் எத்தனை, 4 வேதங்கள். என்னென்ன வேதம், குர்ஆன், இன்ஜீல், ஜபூர், தௌராத் வேதம். குர்ஆனுக்கு முன்னால் இறக்கப்பட்ட 3 வேதங்கள். அந்த வேதங்களை பற்றியும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான். அந்த வேதங்களை அந்த மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க, இறை தூதர்களுக்கு பிறகு தங்களுடைய கருத்துக்களை அதில் புனைந்து விட்டார்கள், சேர்த்து விட்டார்கள். அது மாற்றப்பட்டு விட்டது. அல்லாஹ் இறக்கி அதே தூய வடிவில் அது இப்ப கிடையாது. நிறைய மாற்றங்களை மக்கள் செஞ்சிட்டாங்க என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல குறி காட்டுகிறான். இறுதியாக இறக்கிய வேதம் எது, குர்ஆன். நம்முடைய கடமை என்ன, ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் அல்ல, ஒரு முஃமின் என்ன செய்வார், குர்ஆனை படிப்பார். மாஷா அல்லாஹ். அப்ப நீங்க விளங்கணும், மூமினுடைய கேரக்டர் என்னவா இருக்கும், குர்ஆனை படிக்கும் பண்பாக இருக்கும். படித்ததோடு நிக்க மாட்டார் மூமின், அதை நம்பிக்கை கொள்வார், அதை செயல்படுத்துவார். புரியுதுங்களாமா ஜுனைத், புரியுதுங்களாமா? மூமின் எப்படி இருப்பாருமா, அவங்க குர்ஆனை படிப்பார். படிக்கிறீங்களா நீங்க தௌசீஃப், ஃபௌசான் படிக்கிறீங்களா? படிக்கணும். குர்ஆனை படிக்கணும், அர்த்தத்தை படிக்கணும், அதை விளங்கணும், அதை செயல்படுத்தணும். இது யாருடைய கேரக்டர், மூமினுடைய பண்பு. அடுத்து 4வது தூண் என்ன, தூதர்களை நம்பிக்கை கொள்வார். தூதர்கள், குர்ஆனில் கூறப்பட்டுள்ள தூதர்கள் எத்தனை பேர், 25 நபிமார்கள். அவர்களுடைய வரலாறு என்ன, அவர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய முன்மாதிரிகள் என்ன பார்க்கிறோமா இல்லையா? பொறுமை. மூசா அலைஹிஸ்ஸலாம், அந்த மக்கள் எவ்வளதோ நாவினால் துன்புறுத்திய வார்த்தைகளை கூறும் போதெல்லாம் பொறுமை மேற்கொண்டு அல்லாஹ் தஆலா நபியை பண்படுத்துகிறான். நபி அவர்கள் மேற்கொண்ட பொறுமை. ஒரு விஷயத்துல பொறுமையோட நம்ம செயல்படுறது, எங்க போனாலும் ஒரு வேலைக்கு போனா பொறுமையோட நின்று அதுல நல்ல ஒரு தேர்ச்சி நிலைக்கு வர்றது, படிக்க போற இடத்துல பொறுமையோட நம்ம செயல்படுறது, அவசரப்படாத நிலை, இதெல்லாம் நபிமார்களுடைய வரலாறை கூறி அல்லாஹ் நம்மை பண்படுத்துகிறான். அல்லாஹுக்கு பயந்து நடக்குதல், சிறந்த ஆளுமையாக விளங்குதல், யூசுப் நபியை போல, இப்ராஹிம் நபியை போல, மூசா நபியை போல, நூஹ் நபியை போல சிறந்த ஆளுமையா இருந்திருக்கிறாங்களா இல்லையா? அல்லாஹ்வை அறிந்து மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய சிறந்த அழைப்பாளர்களாகவும், அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாகவும், பூமியில் இருக்கக்கூடிய அந்த சுற்றுப்புற சூழல்களையும் அறிவுகளையும் விளங்கிய ஆளுமைகளாக இறை தூதர்கள் இருந்திருக்கிறாங்க. அவற்றை எல்லாமே படித்து அறிந்து செயல்படக்கூடியவராக, அவங்கள முன்மாதிரியாக எடுத்து பின்பற்றக்கூடியவராக ஒரு மோமின் இருப்பார். இது எத்தனாவது தூண்மா, 4வது தூண். 5வது தூண் என்ன, மறுமை நாளை கொண்டு நம்பிக்கை கொள்ளுதல். மறுமை நாளை கொண்டு நம்பிக்கை கொள்ள என்னென்ன இருக்குது பாருங்க. மௌத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. மௌத் ஆயிட்டா நமக்கு கேள்வி கணக்கு இருக்குது. ஆலமுல் பர்ஸக், திரை வாழ்க்கை இருக்குது. இதோட நமக்கு வாழ்க்கை முடியல, அடுத்த கட்டமா நம்ம எங்க போயிடும், திரை வாழ்க்கைக்கு போறோம். அதுக்கடுத்து மஹ்ஷர், நம்மள எல்லாம் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், ஒரு மைதானத்துல ஒன்று கூட்டுவான், மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவான். அதன் பிறகு என்ன இருக்குது, கேள்வி கணக்கு இருக்குது. நம்முடைய நன்மைகள் நிறுத்து பார்க்கப்படும். அதன் பிறகு நரகத்துக்கு மேல் இருக்கக்கூடிய பாலத்தை கடந்து செல்ல வேண்டும். அதற்கடுத்து சொர்க்கத்துக்கு முன்னால் ஒரு சிறிய பாலம் இருக்கும், அதை கடந்து போகணும். சொர்க்கத்துக்கு முன்னால நல்லோர்கள் வெயிட் பண்ணி நிற்பாங்க. பிறகு சொர்க்கத்தினுடைய வாசல் திறக்கப்படும். பிறகு சொர்க்கத்துக்கு போவாங்க. நல்லோர்கள் அல்லாஹை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை பெறுவாங்க. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தருவாங்க. தீயோர்கள், அவங்களுக்கு விசாரணை செய்யப்படும். அவங்க நரகத்துல விழுந்து விடுவார்கள். சில தீயவர்கள் முகம் குப்புற இழுத்து சென்று நரகத்துல வீசப்படுவார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்ப மறுமை நாளை பற்றி சொல்லி இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் அதை படித்து குர்ஆன் ஹதீஸ் வாயிலாக படித்து நம்பிக்கை கொள்ளுதல். இது ஈமானுடைய 5வது நிலை. 6வது கதா கத்ர், விதியை, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை நம்புதல். ஒரு சோதனை ஏற்பட்டா, ஒரு இழப்பு ஏற்பட்டா, அல்லாஹ் இந்த இழப்பை எனக்கு நாடி இருக்கிறான், இதுல நான் பதட்டப்பட மாட்டேன்.
நான் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தனக்கு கொடுத்த வாழ்வாதாரத்தை பொருந்திக் கொள்றது. என்னுடைய வாழ்வாதாரமா அல்லாஹ் இதை எனக்கு ஏற்படுத்தியிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். நான் இந்த வாழ்வாதாரத்தை கொண்டு நான் மன நிறைவு அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் இன்னும் வேணும் ஆசை எனக்கு தேவையில்லை. இறைவன் கொடுத்ததை கொண்டு நான் போதுமாக்கிக் கொள்வேன். ஒரு பிரச்சனை வருது, ஒரு இழப்பு வருது, வாழ்க்கையில வியாபாரம் நஷ்டமா போகுது. அல்ஹம்துலில்லாஹ், என் இறைவன் பெரும் நஷ்டத்தில் என்னை காப்பாற்றி சிறிய நஷ்டத்தோடு எனக்கு நல்ல ஒரு நிலையை தந்திருக்கின்றான் என்று ஒரு முஃமின், ஈமானுடைய 6வது தூணை நம்பிக்கை கொள்ளக்கூடிய முஃமின் அப்படியே மன நிறைவு அடைவார். கவலை கொள்ள மாட்டார். அல்ஹம்துலில்லாஹ், இதைவிட சிறந்ததை தர அல்லாஹ் எனக்கு போதுமானவனாக இருக்கின்றான் என்று கூறி அவர் பொறுமை மேற்கொள்ளக்கூடியவராக மூமின் இருப்பார். இதான் மூமினுடைய பண்பு. அப்ப முஸ்லிமை விட மூமின் பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பார். இஸ்லாத்தை ரொம்ப வலுவாக நம்பிக்கையோட பின்பற்றுவார். அவர் பாத்தீங்க சொன்னா அவருடைய செயல்பாடுகள் ரொம்பவும் நிதானமாக இருக்கும். இறைவனிடத்துல நன்மை எதிர்பார்த்த வண்ணமாக இருக்கும். பாவத்தை விட்டு விலகுவதில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாரு. அல் முஃமினுல் கவி அஹப்பு இலல்லாஹ். அல்லாஹ்விடத்துல பலமுள்ள மூமின் மிக நேசத்துக்குரியவர், மிக சிறந்தவர் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய முஃமின் பாவத்தை விட்டு தூரமாவது ரொம்ப கெட்டிக்காரா இருப்பார். நன்மை செய்யறதுல ரொம்ப துணிச்சலாக இருப்பார். ரொம்ப முந்தி முந்தி செயல்படக்கூடியவராக இருப்பார். அது மோமினுடைய கேரக்டர். இதற்கு அடுத்து உள்ள கேரக்டர் தான் என்னது? நிலை, படித்தரம் தான் இஹ்சான். இஹ்சான்ல 2 நிலை இருக்குது. அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று வணங்குறது. அதுக்கு முடியலை என்று சொன்னா அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற நிலையில வணங்குறது. இவர் பார்த்தீங்க சொன்னா அல்லாஹ்ட்டையும் நன்மை செய்யக்கூடியவராக இருப்பார். அல்லாஹ்வுடைய படைப்புகள்ட்டையும் நன்மை செய்யக்கூடியவராக இருப்பார். பிற மக்களுக்கு நன்மையை செய்வதில் ரொம்பவும் பயனுள்ளவராக இருப்பார். உதாரணமாக இறை தூதர்களைப் போல. இறை தூதர்கள்லாம் முஹ்சின்களாக இருந்திருக்கிறாங்க. பார்க்கிறோமா இல்லையா? மக்கள் மீது அக்கறை, குடும்பத்தார் மீது அக்கறை, மக்களுக்கு நன்மை செய்யறது. அதே சமயத்துல அல்லாஹ்வுக்கும் சிறந்த அடியானாக விளங்கக்கூடிய நிலைகள் இறை தூதரிடத்தில் காணப்பட்ட இஹ்சானுடைய நிலையாகும். நன்மை செய்வோர். சரிங்களா? இதோட இஸ்லாத்தினுடைய 3 படித்தரங்கள் முடிந்துவிட்டது. இந்த இஹ்சான் தான் மேல்நிலை. சரிங்களா? இஸ்லாத்தினுடைய ஆதாரம் என்னென்ன? குர்ஆன், மற்றொன்று என்னது? ஹதீஸ். சரிங்களா? இந்த குர்ஆன் ஹதீஸை எவ்வாறு சஹாபாக்கள் பின்பற்றினார்களோ நல்ல முறையில் அந்த வழியில பின்பற்றுவதுதான் குழப்பங்களிலிருந்து பாதுகாப்பை பெற்றுத்தரக்கூடிய நிலைகளாகும். அடுத்ததாக, இஸ்லாம் தீவிரவாதத்தை போதிக்கிறதா? இல்லை. இஸ்லாம் அன்பையும் பண்பையும் நல்ல அமைதியையும் போதிக்கிறது. பாருங்க, அதுக்கு இந்த இஸ்லாமிய நாடுகள் மிக முன்னுதாரணமாக இருக்குது. இங்க முஸ்லிம் அல்லாதவங்க எல்லாம் எப்படி வாழ்றாங்க? அழகா நிம்மதியா வாழ்றாங்க. நம்ம இந்திய நாட்டில் இருப்பதை விட முஸ்லிம் அல்லாதவங்க இந்த பஹ்ரைன் நாட்டில் இருப்பதை அதிகமா விரும்புறாங்க. என்ன காரணம் கேட்டா, இங்க என்ன இல்ல, நீங்க குழந்தை பெற்றெடுப்பதற்காக போனா இங்க சிசரின் அதிகம் கிடையாது, இங்க ஏமாற்றுவது கிடையாது, நல்ல மருந்து கிடைக்குது உங்களுக்கு, இங்க மது அதிகமாக்கப்படல, ஊர்ல பார்த்தா மது குடிச்சிட்டு சண்டை போடுறாங்க, இங்க நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்கிறது என்பதாக மாற்று மதத்தவர்கள் சொல்கின்ற அளவிற்கு இஸ்லாமிய ஆட்சி கொண்ட நாடுகள் அந்த அளவிற்கு குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் நடைபெறுவதன் மூலமாக மக்கள் அனைவரும் என்ன செய்யறாங்க? நிம்மதியாக வாழக்கூடிய நிலை ஏற்படுகிறது. புரியுதுங்களா? பாரக்கல்லாஹு ஃபீக்கும். முஸ்லிம் மற்ற மதத்தவரிடம் எவ்வாறு நடந்து கொள்ள இஸ்லாம் கட்டளையிடுகிறது? இஸ்லாம் அழகான முறையில் நடந்து கொள்ள கட்டளையிடுகிறது. நன்மை செய்யுமாறு கட்டளையிடுகிறது. நீதத்துடன் நடந்து கொள்ளுமாறு கட்டளையிடுகிறது. மாற்று மதத்தவருடைய கடவுள்களை திட்டி அவர்களை காயப்படுத்தக்கூடாது என்று இஸ்லாம் மாற்று மதத்தவருடைய மனதை புண்படுத்துவதை, காயப்படுத்துவதை இஸ்லாம் தடுக்கிறது. இன்னும் இஸ்லாத்தை பற்றி அழகான நிறைய விஷயங்கள் இருக்குது. குர்ஆன் ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா எவ்வாறு ஒரு முஸ்லிம் வாழ வேண்டும், மற்றவங்களுக்கு பயனுள்ளவராக இருக்க வேண்டும், அண்டை வீட்டாருக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை அவர் கொடுக்க வேண்டும், நோவினை கொடுக்க கூடாது, பாதையிலே நடக்கும்போது பாதையில் கிடக்கக்கூடிய குப்பைகளை அகற்றக்கூடியவராக ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டும் என்றெல்லாம் நிறைய பண்புகளையும் நிறைய ஒழுக்கங்களையும் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. எவ்வாறு ஒரு முஸ்லிம் வாழ வேண்டும் என்ற குடும்பவியலை கற்றுத்தருகிறது, வாழ்வியலை கற்றுத்தருகிறது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் மனிதனுக்கு மிகவும் நன்மை தரக்கூடிய, இவ்வுலகத்திலும் மறு உலகத்தில் நிறைய நன்மை தரக்கூடிய சிறந்த ஒரு இறைவனுடைய மார்க்கமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா சரியான முறையில் பின்பற்றி நடக்க அருள் புரிவானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.